சுவாமி விவேகானந்தரின் வேதாந்த சொற்பொழிவுகள். இந்த சொற்பொழிவின் தலைப்பு மரணமில்லா பெருநிலை. மனித ஆன்மாவின் அழிவற்ற தன்மையை தவிர வேறு எந்த கேள்வி எவ்வளவு அதிகமாக கேட்கப்பட்டது, வேறு எந்த கருத்து மனிதனை பிரபஞ்சம் முழுவதிலும் தேட செய்திருக்கிறது, வேறு எந்த கேள்வி மனித இதயத்திற்கு இவ்வளவு நெருக்கமானதாகவும் பிரியமானதாகவும் இருக்கிறது, வேறு எந்த கேள்வி நம் வாழ்க்கையோடு இவ்வளவு பின்னி பிணைந்திருக்கிறது. கவிஞர்கள், ரிஷிகள், புரோகிதர்கள், தீர்க்கதரிசிகள் எல்லோரும் இந்த கருத்தை ஆராய்ந்தார்கள். முடிசூடிய மன்னர்கள் இதை விவாதித்தார்கள். பிடி சொற்றுக்கு கையேந்தும் பிச்சைக்காரர்கள் இதை பற்றி கனவு கண்டார்கள். மனிதர்களுள் சிறந்தவர்கள் இதை நெருங்கியிருக்கிறார்கள். சாதாரணமானவர்கள் இதை அடைய விரும்பினார்கள். இந்த கருத்தின் மீதுள்ள ஆர்வம் இன்னும் மறையவில்லை. மனித குலம் தன் இயல்பை இழக்காத வரையில் இது மறையவும் செய்யாது. பலர் இந்த கேள்விக்கு பலவிதமான பதில்களை அளித்திருக்கிறார்கள். வரலாற்றின் ஒவ்வொரு முக்கியமான காலகட்டத்திலும் ஆயிரக்கணக்கானோர் இந்த விவாதத்தை விட்டுவிட்டதும் உண்டு. ஆனாலும் இந்த கேள்வி என்றும் புதியதாக எப்போதும் இருக்கிறது. நம் வாழ்க்கையின் போராட்டத்திலும் குழப்பத்திலும் நாம் அடிக்கடி இதை மறந்துவிட தலைப்படுகிறோம். திடீரென்று ஒருவர் இறந்து விடுகிறார். அவர் ஒருவேளை நாம் இதயபூர்வமாக நேசித்து வந்தவர். இதயத்தோடு இதயமாக இருக்கும் ஒருவரை மரணம் நம்மிடமிருந்து பிரித்து விடுகிறது. அப்போது நம்மை சுற்றியுள்ள உலகமும் அதன் குழப்பமும் போராட்டமும் ஒரு கணம் நின்று விடுகிறது. இதற்கு பிறகு என்ன? ஆன்மா என்னாகிறது என்ற கேள்வியை மனம் எழுப்புகிறது. மனித அறிவு எல்லாமே அனுபவத்திலிருந்தே தோன்றுகிறது. அனுபவத்திலிருந்து அல்லாமல் நாம் எதையும் அறிந்து கொள்ள முடியாது. நமது பகுத்தறிவு பொதுமைப்படுத்தப்பட்ட அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது. அனுபவங்களை இணைத்து பார்ப்பதால் உண்டாவதே நமது அறிவு எல்லாம். நம்மை சுற்றி நாம் பார்ப்பது என்ன? தொடர்ந்து மாற்றத்தை தான். விதையிலிருந்து செடி வருகிறது, மரமாக வளர்கிறது, பின்னர் விதைக்குள்ளேயே ஒடுங்குகிறது. இவ்வாறு வட்டத்தை நிறைவு செய்கிறது. மிருகங்களும் இதே போல்தான். பிறக்கின்றன, சில காலம் வாழ்கின்றன, பின்னர் இறக்கின்றன. வாழ்க்கை வட்டத்தை முடித்துக் கொள்கின்றன. மனிதனின் விஷயமும் இதே போல்தான். மெதுவாக ஆனால் நிச்சயமாக மலைகள் பொடியாகின்றன. ஆறுகள் மெதுவாக ஆனால் நிச்சயமாக வறண்டு போகின்றன. மழை கடலிலிருந்து தோன்றி கடலுக்குள்ளேயே சங்கமமாகிறது. எங்கு பார்த்தாலும் பிறப்பு, வளர்ச்சி, முன்னேற்றம், அழிவு என்று துளி கூட பிசகாமல் ஒன்றை ஒன்று பின்பற்றி வட்டங்களாக சுழன்று கொண்டிருக்கின்றன. இது நமது அன்றாட அனுபவம். வாழ்க்கை என்று நாம் சொல்லும் இந்த பெரிய விஷயம் பல கோடி உருவங்களையும் வடிவங்களையும் தன்னுள் அடக்கி கொண்டிருக்கிறது. அதில்தான் எத்தனை எத்தனை வேறுபாடுகள்! அணு முதல் ஆன்மீக செம்மல் வரை அனைத்தும் அனைவரும் இந்த வாழ்க்கை சூழலில் அடக்கம். இவை எல்லாவற்றின் ஊடேயும் ஓர் ஒருமைப்பாடு இழையோடுவதை நாம் காண்கிறோம். ஒன்றை மற்றொன்றிலிருந்து பிரிப்பதாக நாம் நினைத்திருக்கும் சுவர் நாளுக்கு நாள் உடைந்து சிதறிக்கொண்டே போகிறது. எல்லா பொருட்களும் மூலமான ஒரே பொருளின் பல்வேறு வெளிப்பாடுகளே, பல்வேறு தோற்றங்களே. இந்த பல்வேறு வெளிப்பாடுகளும் எல்லையற்று நீண்டுள்ள ஒரே தொடர்ச்சியின் பல்வேறு வளையங்களே. இவை அனைத்தின் ஊடேயும் இழைவது ஒரே வாழ்வுதான் என்பதை இன்றைய விஞ்ஞானமும் ஒப்புக்கொள்ள தொடங்கிவிட்டது. இதைத்தான் பரிணாமம் என்கிறார்கள். இந்த கருத்து மனித சமுதாயத்தைப் போல் அவ்வளவு பழமையானது. ஆனால் மனித அறிவின் முன்னேற்றத்திற்கு ஏற்ப இந்த கருத்தும் மெருகேறி வருகிறது. பழங்காலத்தினர் இன்னும் ஒன்றை கண்டுபிடித்தார்கள். தற்காலத்தவர்களின் சிந்தனையில் அது இன்னும் சரியாக எட்டவில்லை. அதுதான் ஒடுக்கம். விதைதான் செடியாகிறது, மணர்த்துகள் செடியாவதில்லை. தந்தைதான் குழந்தையாகிறான், ஓர் உருண்டை களிமண் குழந்தையாவதில்லை. இந்த பரிணாம வளர்ச்சி எதிலிருந்து வருகிறது என்பதுதான் கேள்வி. விதை என்பது என்ன? விதை என்பது மரம்தான். எதிர்கால மரத்தின் எல்லா சாத்தியக்கூறுகளும் அந்த விதைக்குள் இருக்கின்றன. எதிர்காலத்தில் மனிதனாவதற்குரிய சாத்தியக்கூறுகள் அனைத்தும் குழந்தைகள் இருக்கின்றன. எதிர்கால உயிரினத்தின் குணங்களெல்லாம் உயிரணுவில் இருக்கின்றன. இது என்ன? இந்தியாவின் பண்டைய தத்துவ ஞானிகள் இதை ஒடுக்கம் என்றார்கள்.
ஆகவே ஒவ்வொரு விரிவிற்கும் முன்னால் ஓர் ஒடுக்கம் இருக்க வேண்டும் என்பது தெரிகிறது. ஏற்கனவே ஒடுங்கி இருக்காத ஒன்று விரிவடைய முடியாது. இங்கேயும் தற்கால விஞ்ஞானம் நம் உதவிக்கு வருகிறது. பிரபஞ்சம் முழுவதும் பரவியுள்ள சக்தியின் அளவு எப்போதும் ஒரே போல இருக்கிறது என்பதை கணிதபூர்வமாக நாம் அறிந்திருக்கிறோம். ஓர் அணுவளவு ஜடப்பொருளையோ ஒரு துளி சக்தியையோ நம்மால் பிரபஞ்சத்திலிருந்து எடுத்துவிட முடியாது. அதேபோல் ஓர் அணுவையோ துளி சக்தியையோ பிரபஞ்சத்தில் சேர்க்கவும் முடியாது. எனவே பரிணாமம் அல்லது விரிவு சூன்யத்திலிருந்து வருவதில்லை. அப்படியானால் அது எங்கிருந்து வருகிறது? அதற்கு முந்தைய ஒடுக்கத்திலிருந்து தான். மனிதனின் ஒடுக்கமே குழந்தை, குழந்தையின் பரிணாமமே மனிதன். மரத்தின் ஒடுக்கமே விதை, விதையின் விரிவே மரம். உயிரின் சாத்தியக்கூறுகளெல்லாம் உயிரணுவில் இருக்கின்றன. பிரச்சனை இப்போது சிறிது தெளிவாகிறது. உயிரின் தொடர்ச்சியான இருப்பை பற்றிய முதல் கருத்தை இதனுடன் சேர்த்து கொள்வோம். முதல் உயிரணுவிலிருந்து பரிபூர்ணத்துவம் அடைந்த மனிதன் வரையில் உண்மையில் ஒரே உயிர்தான் இருக்கிறது. ஒரு வாழ்க்கையின் பல்வேறு நிலைகளை பார்க்கிறோம். அதுபோல் இந்த ஒரே உயிரணுதான் குழந்தையாகி வாலிபனாகி கிழவனாவது போல் முதல் உயிரணுவிலிருந்து பரிபூர்ணத்துவம் பெற்ற மனிதன் வரை ஒரே உயிர்தான் பரிணமிக்கிறது. எல்லாம் ஒரே தொடர் சங்கிலிதான். இதுதான் பரிணாமம். ஆனால் ஒவ்வொரு விரிவுக்கு முன்னால் ஓர் ஒடுக்கம் இருக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம். ஒரே உயிர்தான் தன்னைத்தானே நிதானமாக வெளிப்படுத்திக் கொள்கிறது. முதல் உயிரணுவிலிருந்து பரிபூர்ணத்துவம் பெற்ற மனிதன் வரை விரிவடைந்து பூமியில் கடவுளின் அவதாரம் வரை வருகின்ற இந்த சங்கிலி தொடர் முழுவதுமே ஒரே உயிர்தான். இந்த வெளிப்பாடு முழுவதுமே அந்த முதல் உயிரணுவுக்குள் ஒடுங்கி இருந்திருக்க வேண்டும். இந்த வாழ்க்கை முழுவதுமே, ஏன் இந்த மனித கடவுள் கூட அதிலேயே ஒடுங்கி இருக்க வேண்டும். அந்த ஒடுக்கத்திலிருந்து மெதுவாக வெளிவந்து மிகவும் மெதுவாக தன்னை வெளிப்படுத்தி கொள்ள ஆரம்பித்தது. மிக உயர்ந்த வெளிப்பாடும் அங்கே நுட்பமான வடிவில் இருந்திருக்க வேண்டும். எங்கும் நிறைந்துள்ள பிரபஞ்ச வாழ்வு என்பதன் ஒடுக்கமே இந்த தொடர் சங்கிலி முழுவதுமான அந்த ஒரே சக்தி. இந்த பேரறிவுதான் முதல் உயிரணுவிலிருந்து நிறைய மனிதன் வரை நிதானமாக விரிவடைகிறது. அது வளர்கிறது என்பதில்லை. வளர்ச்சி என்ற கருத்தையே மனத்திலிருந்து நீக்கிவிடுங்கள். வளர்ச்சி என்றாலே எப்போதும் வெளியிலிருந்து வருகின்ற ஒன்றுடன் தொடர்பு உடையது. எல்லா உயிர்களுக்குள்ளும் அடங்கியிருக்கும் எல்லையற்ற பொருள் வெளியிலிருந்து எதையும் சார்ந்ததல்ல என்ற உண்மையை வளர்ச்சி என்ற கருத்து பொய்யாக்கிவிடும். அது வளரவே முடியாது. அது எப்போதும் இருக்கிறது, தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது, அவ்வளவுதான். காரணத்தின் வெளிப்பாடே காரியம். காரணத்திற்கும் காரியத்திற்கும் இடையில் அடிப்படை வித்தியாசம் எதுவும் இல்லை. இந்த டம்ளரை எடுத்துக்கொள்வோம். டம்ளரின் மூலப்பொருளும் டம்ளரை உருவாக்கிய நிமித்த காரணமுமாகிய மனிதனின் சித்தமும் சேர்ந்து அதனை உருவாக்கியிருக்கின்றன. இந்த இரண்டுமே டம்ளருக்கு காரணம். அவை இந்த டம்ளரில் இருக்கின்றன. அவை எந்த உருவத்தில் டம்ளரில் இருக்கின்றன? இணைக்கும் சக்தியாக. இந்த சக்தி இல்லாவிட்டால் டம்ளர் தூள் தூளாக பிரிந்துவிடும். அப்படியானால் காரியம் என்பது என்ன? காரணத்தை போன்றதுதான் காரியமும். ஆனால் வேறு உருவத்தில் இருக்கிறது, வேறு அமைப்பில் இருக்கிறது. காரணம் உருமாறி கால வரையறைக்குள் வரும்போது காரியமாகிறது. நாம் இதை நினைவில் கொள்ள வேண்டும். இந்த கருத்தை உயிர் பற்றிய நம் கருத்தோடு பொருத்தி பார்த்தால் முதல் உயிரணுவிலிருந்து நிறைய மனிதன் வரை உள்ள ஒரே உயிர்தான் பிரபஞ்சத்தில் உள்ள பல்வேறு உயிர்களாக தோற்றமளிக்கிறது என்பதை உணரலாம். முதலில் அது ஒடுங்கி நுட்ப உருவாகிறது. பின்னர் காரணமாகிய அந்த நுட்ப உருவிலிருந்து விரிவடைந்து பரிணமித்தபடி தூலமாக வெளிவருகிறது. ஆனால் மரணமற்ற நிலை பற்றிய கேள்விக்கு நாம் இன்னும் ஒரு முடிவு காணவில்லை. இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எதற்குமே அழிவில்லை என்பதை பார்த்தோம். புதிதாக எதுவும் இல்லை, புதிதாக எதுவும் வராது. ஒரே சங்கிலி தொடரான வெளிப்பாடுகள்தான் சக்கரம் போல் மேலும் கீழுமாக சுழன்று வருகின்றன. இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாமே அலைகள் போல் எழுவதும் விழுவதுமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. நுட்ப உருவங்களிலிருந்து புதிய புதிய அமைப்புகள் தங்களை விரிவுபடுத்தி கொண்டு தூல வடிவம் எடுத்து மறுபடியும் கரைந்து
பழைய நுட்ப நிலையை அடைகின்றன. மறுபடியும் இதே சுழற்சி நடைபெறுகிறது. எல்லா உயிர்களின் விஷயமும் இப்படித்தான். உயிரின் வெளிப்பாடு ஒவ்வொன்றும் விரிந்தும் ஒடுங்குவதுமாகவே இருக்கிறது. ஒடுங்குவது எது? உருவம்தான். உருவம் சிதறிவிடுகிறது, ஆனால் மறுபடியும் உருவெடுக்கிறது. ஒரு விதத்தில் பார்த்தால் உடல்களும் உருவங்களும் கூட நிலையானவைதான். எப்படி? நாம் பல பகடைக்காய்களை எடுத்து உருட்டுவதாக வைத்துக்கொள்வோம். 6, 5, 3, 4 என்ற ஏதோ எண்கள் வருகின்றன. மறுபடியும் அந்த காய்களை உருட்டி கொண்டே இருந்தால் அதே எண்கள் மறுபடியும் ஒரு முறை வரும். அதே சேர்க்கை வந்தேயாக வேண்டும். அதே விதியை பிரபஞ்சத்திற்கு பொருத்தி பார்த்தால் பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு அணுவும் ஒரு பகடைக்காய் போன்றது. இவற்றின் ஒவ்வொரு சேர்க்கையின் போதும் புதிய உருவங்கள் தோன்றுகின்றன. இப்போது நம்முன் இருக்கும் உருவங்கள் இத்தகைய சேர்க்கைகளில் ஒன்று. இங்கே ஒரு டம்ளர், ஒரு மேஜை, ஒரு தண்ணீர் கூஜா ஆகிய உருவங்கள் இருக்கின்றன. இது ஒரு வகை சேர்க்கை. இந்த சேர்க்கை காலப்போக்கில் சிதறிவிடும். ஆனால் மறுபடியும் இதே உருவ சேர்க்கை எப்போதாவது வந்தே தீரும். அப்போது நாம் இங்கே இருப்போம். இந்த உருவங்களெல்லாம் இங்கே இருக்கும். இப்போது நாம் பேசும் விஷயத்தையே அப்போதும் பேசிக்கொண்டிருப்போம். இதே தண்ணீர் கூஜா அப்போதும் இருக்கும். இதே சேர்க்கை கணக்கில்லாத முறை நிகழ்ந்திருக்கிறது. கணக்கில்லாத முறை நிகழும். தூல உருவங்களை பொறுத்தவரை இவ்வளவுதான். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? தூல உருவங்களின் ஒரே மாதிரி சேர்க்கைகளும் கூட முடிவில்லாமல் திரும்ப திரும்ப நடந்து கொண்டிருக்கின்றன என்பதுதான். இந்த கொள்கையிலிருந்து ஒரு சுவாரஸ்யமான முடிவு வெளிவருகிறது. கீழ்காண்பவை போன்ற சில உண்மைகளுக்கான விளக்கங்களே அது. உங்களில் சிலர் இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் அறிந்து சொல்லக்கூடியவர்களை பார்த்திருக்கலாம். எதிர்காலம் நிர்ணயிக்கப்படவில்லை என்றால் எதிர்காலத்தை பற்றி ஒருவர் எப்படி சொல்ல முடியும்? இறந்த காலத்தின் விளைவுகளே எதிர்காலத்தில் வருகின்றன. நாமும் அவ்வாறே காணவும் செய்கிறோம். நீங்கள் சிக்காகோவில் உள்ள பிரம்மாண்டமான ரங்கராட்டினத்தை பார்த்திருப்பீர்கள். அதன் சக்கரம் சுழலும்போது அதில் இணைக்கப்பட்டிருக்கும் தொட்டில்கள் ஒன்றன்பின் ஒன்றாக வரிசையாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. அந்த தொட்டில்களில் மக்கள் உட்காருகிறார்கள். அவர்களுக்கான சுழற்சி முடிந்ததும் அவர்கள் இறங்கி விடுகிறார்கள். புதிய ஆட்கள் அமர்கிறார்கள். ஒவ்வொரு முறை ஏறும் குழுவும் முதல் உயிரணுவிலிருந்து பரிபூரணத்துவம் பெற்ற மனிதன் வரை உள்ள வெளிப்பாடுகள் போன்றது. ரங்கராட்டினத்தில் உள்ள சுழலும் சங்கிலி போன்றதுதான் முடிவற்ற எல்லையற்ற இயற்கை. உடல்களும் உருவங்களும் இந்த தொட்டில்களை போன்றவை. இந்த உடல்களில் புகுந்து இயங்கும் ஆன்மாக்கள் இந்த தொட்டில்களில் அமர்ந்திருக்கும் மனிதர்களை போன்றவை. இந்த தொட்டில்கள் உயரே போவது போல் ஆன்மாக்களும் படிப்படியாக முன்னேறி முழுமை பெற்று தங்கள் முறை முடிந்தவுடன் தொட்டிலிலிருந்து வெளியேறும் மனிதர்களைப் போல வெளியேறுகின்றனர். ஆனால் சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது. இந்த சுழற்சியில் உடல்கள் இருக்கும் வரை அவை போகும் இடத்தை துல்லியமாக கணித முறையில் முன்னறிந்து சொல்ல முடியும். ஆனால் ஆன்மாக்களை பற்றி எப்படி சொல்ல முடியாது. இதேபோல் இயற்கை நிகழ்ச்சிகளின் இறந்த மற்றும் எதிர்காலத்தை பற்றி துல்லியமாக சொல்லிவிடலாம். ஆகவே சில நிகழ்ச்சிகள் சில குறிப்பிட்ட காலங்களில் மறுபடியும் முன்போலவே மாறாமல் நடைபெறுகின்றன என்பதையும் இத்தகைய சேர்க்கைகள் முடிவில்லாமல் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன என்பதையும் காண்கிறோம். ஆனால் அது ஆன்மாவின் அமரத்துவம் அல்ல. எந்த சக்தியும் அழிய முடியாது. எந்த ஜடப்பொருளும் அழிய முடியாது. அவை என்ன ஆகின்றன? அவை முன்னும் பின்னுமாக இயங்கியபடி தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கின்றன. கடைசியில் தோன்றிய இடத்திற்கே திரும்பி போகின்றன. எந்த இயக்கமுமே நேர்கோட்டில் இல்லை. எல்லாமே வட்ட வடிவில்தான் சுழல்கின்றன. ஒரு நேர்கோட்டை எல்லையற்ற தூரம் நீட்டினால் அது வட்டமாகிறது. இது உண்மையானால் யாருக்குமே நிரந்தரமான தாழ்வு இல்லை, இருக்கவும் முடியாது. எல்லோருமே வட்டத்தை பூர்த்தி செய்து கொண்டு தோன்றிய இடத்திற்கு திரும்பி வந்துதான் தீர வேண்டும். நீங்கள், நான், இவர்கள் எல்லாம் யார்? விரிவு ஒடுக்கம் பற்றிய நம் விவாதத்தில் நாம் எப்படி பிரபஞ்ச உணர்வு அல்லது பிரபஞ்ச உயிர் அல்லது பிரபஞ்ச மனத்தின் பகுதிகளாக இருந்தாக வேண்டும் என்பதை பார்த்தோம். இந்த உணர்வு முதலில் தன்னை ஒடுக்கிக் கொள்கிறது.
இதன் விரிவாகிய நாம் வட்டத்தை முடித்து கொண்டு கடவுளாகிய பேரறிவிடம் திரும்பி போக வேண்டும். இந்த பிரபஞ்ச பேரறிவையே இறைவன், கடவுள், கிறிஸ்து, புத்தர், பிரம்மம் என்றும், உலகியல்வாதிகள் ஆற்றல் என்றும், ஆஞ்ஞேயவாதிகள் எல்லையற்ற, எல்லாவற்றிற்கும் அப்பால் இருக்கின்ற விளக்க முடியாத ஒன்று என்றும் சொல்கிறார்கள். நாம் எல்லோரும் அதனுடைய பகுதிகளே. இதுதான் இரண்டாவது கருத்து. ஆனால் இதுவும் போதாது. இன்னும் நிறைய சந்தேகங்கள் இருக்கின்றன. எந்த ஆற்றலுக்கும் அழிவு இல்லை என்று சொல்வதெல்லாம் சரிதான். ஆனால் நாம் காணும் சக்திகள் மற்றும் உருவங்கள் எல்லாம் பலவற்றின் சேர்க்கையே ஆகும். நமக்கு முன்னே இருக்கும் உருவங்கள் பல தனித்தனி பகுதிகள் சேர்ந்து ஆனவை. அதை போலவே ஒவ்வொரு ஆற்றலும் பல பகுதிகளால் ஆனவை. ஆற்றலை பற்றிய விஞ்ஞான கருத்தை நாம் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு ஆற்றலும் பல்வேறு ஆற்றல்களின் மொத்த விளைவே என்று சொன்னால் உங்கள் தனித்துவம் எங்கே இருக்கும்? பலவற்றின் சேர்க்கையால் ஆன எதுவுமே கடைசியில் அதன் பகுதிகளாக பிரியத்தான் வேண்டும். ஜடப்பொருளின் சேர்க்கையாக இருந்தாலும் ஆற்றலின் சேர்க்கையாக இருந்தாலும் அது அதன் பகுதிகளாக பிரிந்துதான் ஆக வேண்டும். காரணத்தின் விளைவுகளான எதுவும் அழியத்தான் வேண்டும். அது சிதறி பரவி அதனுடைய பகுதிகளாக ஆகிறது. ஆன்மா ஓர் ஆற்றல் அல்ல, அது எண்ணமும் அல்ல. எண்ணத்தை தோற்றுவிப்பது அது, ஆனால் அதுவே எண்ணம் அல்ல. உடலை தோற்றுவிப்பது அது, ஆனால் அதுவே உடல் அல்ல. ஏன் அப்படி? உடல் ஆன்மாவாக இருக்க முடியாது என்பதை நாம் காண்கிறோம். ஏன் அப்படி? ஏனென்றால் உடலுக்கு அறிவு இல்லை. ஒரு பிணத்திற்கு அறிவில்லை. கசாப்பு கடையில் இருக்கும் ஒரு மாமிச துண்டிற்கும் அறிவில்லை. நாம் அறிவு என்று சொல்வதன் பொருள் என்ன? எதிர் செயலாற்றும் சக்தி. நாம் இதை பற்றி இன்னும் சற்று ஆழ்ந்து ஆராய வேண்டும். இதோ ஒரு கூஜா இருக்கிறது. நான் இதை பார்க்கிறேன். எப்படி? கூஜாவின் மீது பட்டு பிரதிபலிக்கும் ஒளிக்கதிர்கள் என் கண்களுக்குள் போய் என் விழித்திரையில் ஒரு காட்சியை உருவாக்குகின்றன. அது மூளைக்கு எடுத்து செல்லப்படுகிறது. அப்போதும் நான் கூஜாவை பார்க்க முடிவதில்லை. உணர்ச்சியை எடுத்து செல்லும் நரம்புகள் என்று உடலியல் வல்லுநர்கள் அழைக்கிறார்களே, அவை மூலமாகத்தான் இந்த பதிவு மூளைக்கப் போகிறது. ஆனால் இதுவரை எதிர் செயல் எதுவும் இல்லை. மூளையிலுள்ள நரம்பு மையம் இந்த பதிவை மனதிற்கு எடுத்து செல்கிறது. மனத்திலிருந்து எதிர் செயல் எழுகிறது. இந்த எதிர் செயல் எழுந்தவுடன் கூஜா கண்ணிற்கு தெரிகிறது. இன்னும் சாதாரணமான உதாரணம் ஒன்றை எடுத்துக்கொள்வோம். நான் பேசுவதை நீங்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அப்போது ஒரு கொசு உங்கள் மூக்கு நுனியில் அமர்ந்து கொண்டு அதற்கே இயல்பான அந்த இன்ப உணர்ச்சியை உங்களுக்கு உண்டாக்குவதாக வைத்துக்கொள்வோம். உங்கள் கவனம் முழுவதும் என் பேச்சின் மீதே இருப்பதால் நீங்கள் அந்த கொசு இருப்பதை உணர்வதில்லை. என்ன நடந்தது? கொசு உங்கள் தோலின் ஒரு பகுதியை கடிக்கிறது. அங்கே சில நரம்புகள் இருக்கின்றன. அவை உணர்ச்சியை உங்கள் மூளைக்கு எடுத்து செல்கின்றன. மூளையில் அந்த உணர்ச்சியின் பதிவு இருக்கிறது. ஆனால் மனம் வேறொரு காரியத்தில் ஈடுபட்டிருப்பதால் இந்த செயலுக்கு எதிர் செயல் புரிவதில்லை. ஆகவே கொசு இருப்பது உங்களுக்கு தெரிவதில்லை. ஒரு புதிய பதிவு ஏற்படும்போது மனம் எதிர் செயல் புரியாவிட்டால் அந்த உணர்ச்சியை நாம் அறிவதில்லை. மனம் எதிர் செயல் புரிந்துவிட்டால் நாம் உணர்கிறோம், நாம் பார்க்கிறோம், நாம் கேட்கிறோம். இந்த எதிர் செயலின் மூலம்தான் அறிவொளி உண்டாகிறது என்று சாங்கிய தத்துவவாதிகள் கூறுகிறார்கள். உடல் அறிவொளியை கொடுக்க முடியாது. ஏனென்றால் கவனம் இல்லை என்றால் உணர்ச்சிகளை அறிய முடியாது. ஒரு குறிப்பிட்ட மொழியை பற்றி எதுவுமே அறியாத ஒரு மனிதன் சில குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் அந்த மொழியை பேசிய நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்கள் வந்துள்ளன. தொடர்ந்து அதனை ஆராய்ந்தபோது அந்த மனிதன் குழந்தையாக இருந்தபோது அந்த மொழி பேசும் மனிதர்களிடையே வாழ்ந்தான் என்பது தெரிய வந்தது. அந்த மொழியின் பதிவுகள் அவனது மூளையில் இடம்பெற்றுவிட்டன. அவை அவனது மூளையில் பத்திரமாக இருந்தன. ஏதோ காரணத்தால் அவனது மனம் இந்த பதிவுகளோடு தொடர்பு கொண்டபோது அறிவொளி வந்தது. அந்த மொழியை பேசும் திறமை அவனுக்கு வந்துவிட்டது. எனவே மனம் மட்டுமே காரணம் அல்ல, மனம் கூட யாரோ ஒருவரின் கைக்கருவி என்பதையே இது காட்டுகிறது. மேலே சொன்ன உதாரணத்தில் அந்த மனிதனின் மனதில் அந்த மொழி இருந்தது. ஆனால் அதை அவன் அறியவில்லை. பின்னால் அவன் அதை அறியும் நேரம் வந்தது. ஆகவே மனத்தை தவிர வேறு யாரோ ஒருவர் இருப்பது தெரிய வருகிறது. அந்த மனிதன் குழந்தையாக இருந்தபோது
அந்த யாரோ ஒருவர் தன் சக்தியை பயன்படுத்தவில்லை. அவன் வளர்ந்த பின் அவர் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவன் அந்த மொழியை பேசுவதற்கு தன் சக்தியை உபயோகித்தார். முதலில் இதோ உடல் இருக்கிறது. இரண்டாவதாக எண்ணத்தின் கருவியான மனம் இருக்கிறது. மூன்றாவதாக மனத்திற்கு பின்னால் மனிதனின் ஆன்மா இருக்கிறது. இதை சமஸ்கிருதத்தில் ஆத்மன், ஆன்மா என்கிறார்கள். தற்கால தத்துவவாதிகள் எண்ணம் என்பது மூளையில் உள்ள மூலக்கூறுகளில் ஏற்படும் மாற்றமே என்று சொல்கிறார்கள். ஆகவே மேலே சொன்னதை போன்ற நிகழ்ச்சிகளுக்கு அவர்களால் விளக்கம் காண முடிவதில்லை. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை அவர்கள் மறுக்கிறார்கள். மனம் மூளையோடு மிகவும் நெருங்கிய தொடர்பு உடையது. உடல் இறந்துவிட்டால் அதனால் இயங்கவும் முடியாது. ஆன்மாதான் அறிவொளி உண்டாக்கும் சக்தி. மனம் ஆன்மாவின் கருவி மட்டுமே. மனமாகிய கருவியின் மூலம் அது பொறிகளாகிய புறக்கருவிகளை தூண்டி அனுபவங்களை பெறுகிறது. பொறிகள் உணர்ச்சிகளை புலன்களுக்கு எடுத்து செல்கின்றன. கண், காது முதலியவை வெறும் பொறிகளே. உண்மையான அனுபவத்திற்கு காரணமானவை மூளை மையங்களான அகப்புலன்களே என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இந்த புலன்களை சமஸ்கிருதத்தில் இந்திரியங்கள் என்று சொல்கிறார்கள். இவை உணர்ச்சிகளை மனதிற்கும், மனம் அவற்றை படிப்படியாக சித்தத்திற்கும், சித்தம் அவற்றை ஆன்மாவிற்கும் எடுத்து செல்கின்றன. இந்த ஆன்மாதான் அரியணையில் அமர்ந்து ஆளும் சக்கரவர்த்தி. தகுந்தபடி கட்டளைகளை பிறப்பிப்பது இந்த ஆன்மாதான். பிறகு மனம் புலன்களுக்கும், புலன்கள் பொறிகளுக்கும் கட்டளைகளை பிறப்பிக்கின்றன. உண்மையில் அனைத்தையும் அனுபவிப்பவர், ஆள்பவர், அரசாட்சி புரிபவர், படைத்தவர், அனைத்தையும் இயக்குபவர் மனிதனின் ஆன்மாவை. ஆகவே உடல் ஆன்மாவல்ல, எண்ணமும் ஆன்மாவல்ல என்பதை பார்க்கிறோம். அது ஒரு செயற்கை பொருளாக இருக்க முடியாது. ஏனென்றால் செயற்கையாக இருக்கும் எதையுமே பார்க்கவோ கற்பனை செய்யவோ முடியும். நம்மால் பார்க்கவோ கற்பனை செய்யவோ சேர்த்து கட்டவோ முடியாத ஒன்று ஆற்றலாகவோ ஜடப்பொருளாகவோ காரணமாகவோ காரியமாகவோ பலவற்றின் சேர்க்கையாகவோ இருக்க முடியாது. சேர்க்கையால் உண்டானவை நமது மனப்பிரபஞ்சம், எண்ண பிரபஞ்சம். இவற்றிற்குள் தான் இருக்க முடியும். இவற்றிற்கு அப்பால் இவை இருக்க முடியாது. நியதி என்ற ஒன்று இருக்கும் வரைதான் கூட்டுப்பொருட்கள் இருக்க முடியும். நியதிகளை கடந்த நிலையில் கூட்டுப்பொருள் இல்லை. காரண காரிய விதிகளுக்கு அப்பாற்பட்டிருப்பதால் மனிதனின் ஆன்மா கூட்டுப்பொருள் அல்ல. அது எப்போதும் சுதந்திரமானது. நியதிகளுக்கு கட்டுப்பட்ட எல்லாவற்றையும் ஆட்சி புரிவது. அதற்கு மரணமே இல்லை. ஏனென்றால் மரணம் என்றால் மூலக்கூறுகளாக பிரிவது என்று அர்த்தம். எப்போதுமே மூலக்கூறுகளால் சேர்ந்து கூட்டுப்பொருளாகாத ஒன்றிற்கு மரணம் இல்லை. ஆன்மா மரணமடைகிறது என்று சொல்வது முட்டாள்தனம். நாம் இப்போது மிக மிக நுட்பமாக சென்று கொண்டிருக்கிறோம். உங்களுள் சிலர் பயப்படலாம். ஜடப்பொருள், சக்தி, எண்ணம் இவற்றாலான இந்த சிறிய பிரபஞ்சத்திற்கு அப்பால் இருக்கின்ற தனிப்பொருள் ஆன்மா என்பதை கண்டோம். தனிப்பொருளான ஆன்மா மரணமடைய முடியாது. மரணமடைய முடியாத ஒன்று வாழவும் முடியாது. ஏனென்றால் வாழ்வும் சாவும் ஒரே நாணயத்தின் இரு பக்கங்கள். மரணத்தின் மறுபெயரே வாழ்வு, வாழ்வின் மறுபெயரே மரணம். ஒரு குறிப்பிட்ட வெளிப்பாட்டை வாழ்வு என்கிறோம். அதே பொருளில் வேறு விதமான வெளிப்பாட்டை மரணம் என்கிறோம். அலை உயரே எழும்போது வாழ்வு என்கிறோம், கீழே விழும்போது மரணம் என்கிறோம். எனவே மரணத்தை கடந்து நிற்கும் இதுவும் வாழ்க்கையையும் கடந்தே நிற்க வேண்டும் என்பது தெரிகிறது. கடவுளாகிய பிரபஞ்ச சக்தியின் ஒரு பகுதியே மனிதனின் ஆன்மா என்ற முதல் முடிவை இங்கு நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அந்த ஆன்மா வாழ்வையும் சாவையும் கடந்தது என்பதை இப்போது காண்கிறோம். நாம் பிறக்கவும் இல்லை, நமக்கு மரணமும் இல்லை. நம்மை சுற்றி நாம் காணும் வாழ்வு, சாவு இவையெல்லாம் என்ன? இவையெல்லாம் உடலுக்கு மட்டுமே. ஆன்மா எங்கும் நிறைந்தது. அது எப்படி என்ற கேள்வி எழலாம். இங்கே இத்தனை பேர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் என்னடாவென்றால் ஆன்மா எங்கும் நிறைந்தது என்று சொல்கிறீர்களே என்று நீங்கள் கேட்கலாம். விதிகளுக்கும் காரண காரியங்களுக்கும் அப்பால் இருக்கும் ஒன்றை எது எல்லைக்கு உட்படுத்த முடியும்? இந்த டம்ளர் எல்லைக்கு உட்பட்டது. அது எங்கும் நிறைந்தது அல்ல. ஏனெனில் சுற்றியிருக்கும் ஜடப்பொருள் அதனை இப்போது அது பெற்றிருக்கும் உருவத்தை எடுத்துக்கொள்ளுமாறு செய்திருக்கின்றன. அந்த டம்ளர் தன்னை விரிவுபடுத்திக் கொள்ளவும் அவை அனுமதிக்கவில்லை.
சுற்றியிருக்கின்ற ஒவ்வொன்றும் அதை கட்டுப்படுத்துகின்றன. எனவே அது எல்லைக்கு உட்பட்டதாக இருக்கிறது. ஆனால் விதிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒன்று, தன்னை பாதிக்க வேறு எதுவும் இல்லாத ஒன்று எப்படி எல்லைக்கு உட்பட்டிருக்க முடியும்? அது எங்கும் நிறைந்ததாகத்தான் இருக்க முடியும். நாம் பிரபஞ்சம் முழுவதிலுமே நிறைந்திருக்கிறோம். அப்படியானால் நான் பிறந்திருக்கிறேன், நான் சாகப் போகிறேன் என்பதெல்லாம் எப்படி உண்மையாகும்? அவை அறியாமையால் பேசும் பேச்சுக்கள், மனமயக்கங்கள். நாம் பிறப்பு இறப்பு அற்றவர்கள். நாம் பிறப்பதும் இல்லை, நமக்கு மறுபிறவியும் இல்லை. வாழ்வு இல்லை, அவதாரமும் இல்லை, எதுவுமே இல்லை. பிறப்பது இறப்பது என்று சொல்வதற்கு என்ன அர்த்தம்? எல்லாமே வடிகட்டின முட்டாள்தனம். நாம் எங்கும் நிறைந்திருக்கிறோம். அப்படியானால் பிறப்பதற்கும் இறப்பதற்கும் பொருள் என்ன? மனம் என்று நாம் சொல்கிறோமே, அந்த சூட்சும சரீரத்தில் ஏற்படும் மாறுதல்களால் தோன்றும் மயக்கங்களே இவை. இது நடந்து கொண்டே இருக்கிறது. வானத்தில் மிதந்து செல்லும் சிறிய மேகத் துணுக்கை போன்றதே இது. அது மிதந்து போகும்போது ஆகாயமே நகர்ந்து செல்வது போன்ற ஒரு பிரமையை ஏற்படுத்தலாம். சில வேளைகளில் சந்திரனுக்கு முன்னால் ஒரு மேகம் நகர்ந்து செல்கிறது. சந்திரனே நகர்ந்து செல்வது போன்ற தோற்றத்தை அது ஏற்படுத்துகிறது. ரயிலில் பயணம் செய்யும்போது நிலம் ஓடுவதை போன்ற பிரமை உண்டாகிறது. படகில் பயணம் செய்யும்போது தண்ணீர் ஓடுவதை போன்ற பிரமை உண்டாகிறது. உண்மையில் நாம் போவதும் இல்லை, வருவதும் இல்லை. நாம் பிறப்பதும் இல்லை, மறுபிறவி எடுப்பதும் இல்லை. நாம் எல்லையற்றவர்கள், எப்போதும் இருப்பவர்கள், காரண காரியத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள், எப்போதும் சுதந்திரமானவர்கள். ஆகவே நாம் பிறக்கிறோமே இறக்கிறோமே என்று கேட்பதெல்லாம் அப்பட்டமான முட்டாள்தனம். பிறப்பே இல்லாத போது இறப்பு எப்படி இருக்க முடியும்? இன்னும் ஒருபடி மேலே போனால் தர்க்கபூர்வமான முடிவுக்கு வந்து விடுவோம். தங்குமிடம் எதுவும் வழியில் இல்லை. நாமெல்லாம் தத்துவ நாட்டம் கொண்டவர்கள். நாம் எதற்கும் தயங்கக்கூடாது. ஆகவே நாம் எல்லா விதிகளையும் கடந்தவர்களானால் எல்லாம் அறிந்தவர்களாக எப்போதும் ஆனந்தமயமானவர்களாக இருக்க வேண்டும். எல்லா அறிவும், எல்லா ஆற்றலும், எல்லா ஆனந்தமும் நம்முள்ளே இருக்க வேண்டும். இது நிச்சயமான உண்மை. இந்த பிரபஞ்சத்தில் எல்லாம் அறிந்த, எங்கும் நிறைந்தவர் நாமே. ஆனால் அத்தகையோர் ஒருவருக்கு மேல் இருக்க முடியுமா? எங்கும் நிறைந்த கோடிக்கணக்கானோர் இருக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. அப்படியானால் நம் எல்லோருடைய கதியெல்லாம் என்ன? நாம் எல்லோரும் ஒருவரே, ஆன்மா ஒன்றே. அந்த ஒரே ஆன்மா நம்முள்ளேயே உள்ளது. இந்த சிறிய இயற்கைக்கு பின்னால் நிற்பது நாம் ஆன்மா என்று அழைக்கின்ற பொருள். உள்ளது ஒருவர்தான், பிறப்பு இறப்பற்ற சச்சிதானந்த பொருளான ஆன்மா அவர். அவரது ஆட்சியால் தான் வானம் விரிகிறது, காற்று வீசுகிறது, சூரியன் பிரகாசிக்கிறது, எல்லா உயிர்களும் வாழ்கின்றன. இயற்கையில் பொதிந்துள்ள உண்மை அவரே. அவரே உங்கள் அந்தராத்மா. இல்லை இல்லை, இன்னும் மேலாக நீங்களே அவர். நீங்கள் அவருடன் இரண்டர கலந்திருக்கிறீர்கள். இரண்டு இருந்தாலே அங்கு பயம்தான், ஆபத்து தான், சண்டை பூசல் எல்லாம் தான். ஒன்றே என்னும்போது யாரை வெறுப்பது, யாரோடு போராடுவது? எல்லாம் அவராகவே இருக்கும்போது யாரோடு சண்டை போடுவீர்கள்? வாழ்க்கையின் உண்மை இயல்பை இது விளக்குகிறது. ஆன்மாவின் உண்மை இயல்பை விளக்குகிறது. இதுவே நிறைநிலை, இதுவே கடவுள். பன்மையை பார்க்கும் வரை மனமயக்கத்திலேயே உள்ளோம். பன்மை நிறைந்த இந்த உலகில் ஒன்றை பார்ப்பவன் யாரோ? இடையிடற்று மாறிக்கொண்டிருக்கும் இந்த உலகில் மாறுதலே அற்ற பரம்பொருளை பார்ப்பவன் யாரோ? அந்த பரம்பொருளையே தனது ஆன்மாவின் ஆன்மாவாக, தனது ஆன்மாவாக காண்பவர் யாரோ அவரே சுதந்திரமானவர், ஆனந்தமயமானவர், குறிக்கோளை அடைந்தவர். நீங்கள் அந்த பரம்பொருளே என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இந்த பிரபஞ்சத்தின் கடவுள் நீங்கள். தத்துவம் அசி. நான் ஆண், பெண், நோயாளி, ஆரோக்கியமானவன், வலியவன், எளியவன். நான் வெறுக்கிறேன், அன்பு செலுத்துகிறேன், எனக்கும் சிறிது சக்தி உள்ளது என்பனவெல்லாம் வெறும் மனமயக்கங்கள். இவற்றையெல்லாம் ஒதுக்கிவிடுங்கள். உங்களை பலவீனர்கள் ஆக்குவது எது? பயப்பட செய்வது எது? பிரபஞ்சத்தில் இருப்பது நீங்கள் மட்டுமே. எது உங்களை அச்சுறுத்த முடியும்? எனவே எழுந்து நில்லுங்கள், சுதந்திரமாக இருங்கள். உங்களை பலவீனர்களாக ஆக்கும் எண்ணங்களும் சொற்களும் மட்டுமே உலகில் உள்ள ஒரே தீமை. உங்களை பலவீனர்களாக, பயந்தவர்களாக ஆக்குபவைதாம் ஒதுக்கி வைக்கப்பட வேண்டிய தீமைகள். உங்களை எது பயப்படுத்த முடியும்?
சூரியர்கள் கீழே விழுந்தாலும், சந்திரர்கள் பொடி பொடியானாலும், நட்சத்திர மண்டலங்கள் வீசி எறியப்பட்டு சிதறினாலும் அதனால் உங்களுக்கு என்ன வந்தது? பாறையைப் போல் உறுதியாக நில்லுங்கள். உங்களுக்கு அழிவே இல்லை. நீங்களே பிரபஞ்சத்தின் கடவுள். நீங்களே ஆன்மா. நானே சச்சிதானந்த சுரூபம், நானே அவன் என்று சொல்லுங்கள். கூண்டை உடைத்து கொண்டு வெளியேறுகின்ற சிங்கம் போல் சங்கிலிகளை அறுத்தறிந்து நிரந்தர சுதந்திரராகுங்கள். உங்களை பயப்படுத்துவது எது? மேலே வரவிடாமல் உங்களை தடுப்பது எது? அறியாமையும் மனமயக்கமுமே. வேறு எதுவும் உங்களை கட்டுப்படுத்த முடியாது. தூய்மையும் ஆனந்தமயமான பரம்பொருள் நீங்களே. அறிவிழந்த முட்டாள்கள் உங்களை பாவிகள் என்று சொல்கிறார்கள். நீங்களும் அதை நம்பி ஒரு மூலையில் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறீர்கள். நாமெல்லாம் பாவிகள் என்று சொல்வது முட்டாள்தனம், அயோக்கியத்தனம், கொடுமை. நீங்கள் எல்லோரும் கடவுளே. உங்களை கடவுளாக எண்ணாமல் மனிதன் என்று அழைப்பதா? துணிவிருந்தால் அந்த கருத்தின் மீது நின்று உங்கள் வாழ்க்கையை அதற்கேற்ப அமைத்து கொள்ளுங்கள். ஒரு மனிதன் உங்கள் கழுத்தை வெட்டினால் தடுக்காதீர்கள். ஏனெனில் நீங்களே தான் உங்கள் கழுத்தை அறுத்து கொள்கிறீர்கள். ஓர் ஏழைக்கு உதவி செய்வதற்காக பெருமைப்பட்டு கொள்ளாதீர்கள். அது வழிபாடே அன்றி பெருமைக்கு காரணமல்ல. இந்த பிரபஞ்சமே நீங்கள் அல்லவா? நீங்கள் அல்லாத ஏதாவது இங்கே இருக்கிறதா என்ன? இந்த பிரபஞ்சத்தின் ஆன்மா நீங்கள். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாமே நீங்கள்தான். நீங்களே எங்கும் பிரகாசித்து கொண்டிருக்கிறீர்கள். பிரபஞ்சம் முழுவதுமே நீங்கள்தான். யாரை வெறுக்கப் போகிறீர்கள்? யாருடன் சண்டையிடப் போகிறீர்கள்? நீங்களே அவன் என்பதை உணர்ந்து உங்கள் வாழ்க்கையை அதற்கேற்ப அமைத்து கொள்ளுங்கள். இதனை உணர்ந்து அவ்வாறே வாழ்பவர்கள் இருளில் உழல மாட்டார்கள்.